வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலை தெரியப்படுத்துங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சு. சரிங்களா? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ஜூம்ல சண்டே போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் பேரை கொடுத்து அட்மிஷன் பண்ணி. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். பொதுவா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாய்வு தொல்லை யாருக்கு. பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்திருப்போம். வாய்வு தொல்லையா இருக்கு, கேஸ் ட்ரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுக்குரிய ஜாதக அமைப்பு என்னவா? பொதுவா ஒரு ஜாதகத்துல வாய்வு அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் அப்டமன் ஏரியா. சரிங்களா? ஆறாம் இடத்து அதிபதி காற்று கிரகமான புதனோட சம்பந்தப்பட்டு இருந்தால் உங்களுடைய ஆறாம் அதிபதி புதனோட தொடர்புல இருக்கார், புதனோட இணைஞ்சிருக்கிறார், இல்ல ஆறாம் இடத்துல புதனே இருக்கிறார் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த வாய்வு தொல்லை இருக்கவே செய்யும். இதுல அவர் பாவத்துவமா இருந்தாருன்னா ரொம்ப கடுமையான அந்த வாய்வு தொல்லைக்கு அவங்க பிரச்சனைக்கு இருந்தாங்க. ஏற்கனவே ஆறாம் அதிபதி நோயை கொடுக்கறவங்க இல்லைங்களா? அப்ப அந்த பாவகத்துல இந்த புதன் காற்று சம்பந்தமான கிரகம் போய் உட்காரும் போது நிச்சயமா வாய்வு தொல்லை ஏற்படும். அதே மாதிரி காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் இதுல எல்லாம் உங்க ஜாதகத்துல குரு போய் அமர்ந்துக்கிறார் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வாய்வு தொல்லை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த மிதுனத்துல பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம், துலாம் அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்கும், கும்பம் அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்கும். இந்த ராகு ஒரு காற்று நெருப்பு தத்துவத்துல இயங்கக்கூடியது இல்லைங்களா? அப்ப இங்க போய் உங்களோட குரு பகவான் உட்கார உங்களுக்கு அந்த வாய்வு இருக்கவே, ஏன்னா அவர் வயிற்ற குடிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? சோ இந்த காம்போ செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த பொருந்திய வரும். நான் நிறைய ஜாதகங்கள்ல ஆய்வு பண்ணதுல நான் கண்டுபிடிச்சது இந்த விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதனால நான் இதை பதிவு பார்க்கிறேன். உங்களுடைய ஆறாம் அதிபதி புதனோட சம்பந்தப்பட்டு சேர்ந்திருந்தாலும், அதே மாதிரி உங்க லக்னாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாலும் இந்த ட்ரபிள் இருக்கவே செய்யும். சரிங்களா? சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கா? நீங்க பொதுவா கேஸ் சம்பந்தமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு புதன் சேர்ந்திருந்தாலும் இந்த எஃபெக்ட், குரு மிதனத்தை பார்த்தாலும் இந்த எஃபெக்ட். சரிங்களா? காற்று ராசிகளோடு குரு பகவான் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த ட்ரபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு உதாரணம் பார்க்கிறோம். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், 10ஆம் இடத்துல குரு, அதாவது கும்பத்துல குரு. இந்த ஜாதகருக்கு குரு புத்தி வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்வு தொல்லையால் கடினமான அவதி. இது நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்களோட ஜாதகம் தான் இது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் கடகத்துல போய் நீச்சமா போய் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. கூடவே கேது, இவருக்கும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கேஸ் ட்ரபிள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை இது ஒரு நம்மளோட கிளைண்டோட ஜாதகம் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரபிள் இருக்கிறவங்க ஓடிய மட்டுக்கு நீங்க அந்த கேஸ் சம்பந்தமான உணவுகளை எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அடிக்கடி வயிறு வலியோட அவதிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு. சரிங்களா? அதனால உணவு சார்ந்த விஷயங்கள்ல, ஜங்க் ஃபுட் விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம்.